வணக்கம். விரைவில் புதுவையின் அனைத்து கிராமங்களுக்கும் அரசு போக்குவரத்து கழகம் மூலம் போக்குவரத்து வசதி ஏற்படுத்தப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுவை அரசு சாலை போக்குவரத்து கழக ஊழியர்களுக்காக கழக அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள உடற்பயிற்சி கூடம் திறப்பு விழா மற்றும் ஊழியர்களின் பிள்ளைகளில் பொதுத் தேர்வில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. போக்குவரத்து கழக சேர்மன் ஞானசேகரன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் மேலாண் இயக்குநர் தேவராஜ் வரவேற்று பேசினார். விழாவில் முதல்வர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உடற்பயிற்சி கூடத்தை திறந்து வைத்து பொதுத் தேர்வில் சாதனை படைத்த ஊழியர்களின் பிள்ளைகளுக்கு லேப்டாப், செல்போன் போன்ற பரிசுகளை வழங்கி பேசுகையில், போக்குவரத்து கழகத்தில் ஊழியர்களின் மன அழுத்தத்தை குறைக்க தற்போது உடற்பயிற்சி கூடத்தை திறந்துள்ளதாகவும் ஊழியர்களின் நலனுக்காக மேற்கொண்டு பல திட்டங்களை செயல்படுத்த உள்ளதாகவும் கூறினார். பல்வேறு அரசு நிறுவனங்களில் நிதிநிலை சரியில்லாத காரணத்தால் ஊழியர்களின் பிள்ளைகளுக்கு ஊக்கப்பரிசு வழங்கப்படுவது நிறுத்தப்பட்டிருந்ததாகவும் தற்போது அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளின் பிள்ளைகளுக்கு ஊக்கப்பரிசு வழங்கும் நிலை மீண்டும் உருவாகியுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறிய அவர், ஒவ்வொரு அரசு கழகங்களும் நிறுவனங்களும் அரசின் உதவியை மட்டுமே எதிர்பார்த்து காத்திருக்காமல் தாங்களே தங்கள் வளர்ச்சியை உருவாக்கி நிதிநிலையில் வளர்ச்சியடைய வேண்டும் என்றும் தற்போது வளர்ந்து வரும் போக்குவரத்து கழகம் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். புதுவையின் அனைத்து கிராமங்களுக்கும் போக்குவரத்து வசதியை ஏற்படுத்தும் நோக்கில் புதிய பேருந்துகள் வாங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் இயங்காமல் உள்ள பேருந்துகளுக்கு தகுதியுள்ள திறமையான பணியாட்களை நியமித்து விரைவில் புதுவை முழுவதும் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் கழகம் மூலம் போக்குவரத்து வசதி ஏற்படுத்தப்படும் என்றும் கூறிய முதல்வர் ரங்கசாமி, மாணவர்கள் நன்றாக படித்து பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்றால் தாங்கள் நினைத்த படிப்பை பெற்றோருக்கு சிரமம் அளிக்காமல் படிக்கும் வசதி புதுவையில் உள்ளதாகவும் அதனை மாணவர்கள் நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். முன்னதாக அலுவலக வளாகத்தில் முதல்வர் ரங்கசாமி மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். அரசு கொறடா நேரு, ஏஎப்டி மில் சேர்மன் பாலன் மற்றும் போக்குவரத்து கழக அதிகாரிகள், ஊழியர்கள் பலர் விழாவில் கலந்து கொண்டனர். புதுவையிலிருந்து தமிழகத்திற்கு போலி மதுபானங்களை கடத்த முயன்ற வாலிபரை கைது செய்த கலால் துறையினர் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போலி மதுபானங்களையும் கைப்பற்றியுள்ளனர். புதுவை கோரிமேடு அருகே முந்திரித்தோப்பில் போலி மதுபான தொழிற்சாலை இயங்கி வருவதாகவும் அங்கிருந்து தமிழகத்திற்கு மதுபானங்கள் கடத்தப்படுவதாகவும் கலால் துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து கலால் ஆணையர் ராகேஷந்திரா உத்தரவுப்படி கலால் துறை துணை ஆணையர் அன்பழகன் தலைமையில் தாசில்தார் குமரன், இன்ஸ்பெக்டர் கண்ணன், வருவாய் ஆய்வாளர் சம்பத் மற்றும் கலால் துறை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று நடத்திய அதிரடி சோதனையில் அங்கு ஒரு மினி லாரி போலி மதுபானங்களை ஏற்றிக்கொண்டு புறப்பட தயார் நிலையில் இருந்தது. மேலும் அதிலிருந்த மர்ம ஆசாமிகள் கலால் துறையினரை கண்டதும் தப்பியோடி முந்திரி தோப்புக்குள் சென்று மறைந்துவிட்டனர். இருப்பினும் கலால் துறை போலீசார் விடாமல் அவர்களை துரத்தி சென்று ஒரு வாலிபரை மடக்கி பிடித்தனர். பின்னர் அவரிடம் நடத்திய விசாரணையில் அவர் விழுப்புரத்தைச் சேர்ந்த பாலமுருகன் என்பதும் தப்பியோடியவர்கள் மினிலாரி ஓட்டுநர் வில்லியனூர் காண்டீவன் மற்றும் முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த கவியரசன் என்பதும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து பாலமுருகனை கைது செய்த போலீசார் மினிலாரியில் 80 அட்டை பெட்டிகளில் இருந்த சுமார் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மதுபானங்களை கைப்பற்றினர். மேலும் தப்பியோடிய இருவரை தேடி வருகின்றனர். அதில் கவியரசன் மீது ஏற்கனவே போலி மதுபானங்கள் தயாரித்ததாக காவல் நிலையத்தில் வழக்குகள் உள்ளதும் ஜாமீன் பெற்று வெளியே வந்த அவர் தற்போது மீண்டும் அதே முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. புதுவையில் உள்ளாட்சி வார்டுகளை மறுசீரமைப்பு செய்ய குழு அமைத்து அதற்கான அரசாணையை அரசு வெளியிட்டுள்ளது. புதுவையில் உள்ளாட்சி தேர்தலுக்கான தேர்தல் அட்டவணை கடந்த டிசம்பர் மாதம் வெளியிடப்பட்டது. ஆனால் வார்டு சீரமைப்பு, இடஒதுக்கீடு தொடர்பாக வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்டதால் கடந்த டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி உயர்நீதிமன்றம் சில உத்தரவுகளை பிறப்பித்தது. இதனையடுத்து மாநில தேர்தல் ஆணையம் உள்ளாட்சி தேர்தல் அட்டவணையை திரும்பப் பெற்றது. மேலும் 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை பெற்று வார்டு சீரமைக்க வேண்டும், பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற உத்தரவுப்படி புதுவை அரசு வார்டை சீரமைக்கவும் இடஒதுக்கீட்டை முடிவு செய்யவும் அதிகாரிகள் குழுவை அமைத்துள்ளது. அதன்படி உயர்கல்வித்துறை முன்னாள் இயக்குநர் பன்னீர்செல்வம் தலைமையில் புதுவை நகராட்சி ஆணையர் ராஜமாணிக்கம், ஓய்வு பெற்ற உள்ளாட்சித்துறை துணை இயக்குநர் நாகராஜன் ஆகியோர் உறுப்பினர்களாகவும் கமிட்டியின் உறுப்பினர் செயலராக ரவிபிரகாஷ் செயல்படுவார் என்றும் அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தேசிய வலுதூக்கும் போட்டியில் கலந்து கொண்டு பரிசு வென்ற புதுவை வீரர் இபேர் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமாரை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். மகாராஷ்டிரா மாநிலம் அமராவதியில் நடைபெற்ற தேசிய வலுதூக்கும் போட்டியில் புதுவையைச் சேர்ந்த வீரர் இபேர் கலந்து கொண்டு 3வது பரிசு பெற்றார். மேலும் புதுவையில் நடைபெற்ற வலுதூக்கும் போட்டியிலும் 66 கிலோ எடை பிரிவில் முதல் பரிசு பெற்றுள்ளார்.
இதையடுத்து 2 போட்டிகளிலும் வெற்றி பெற்ற வலுதூக்கும் வீரர் இபேர் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமாரை நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்து பெற்றார். அவருக்கு திரு ஜான்குமார் சால்வை அணிவித்து பரிசு வழங்கி பாராட்டினார். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞரின் 90வது பிறந்த நாளை புதுவை முழுவதும் சிறப்பாக கொண்டாடுவது குறித்து நிர்வாக குழு கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. புதுவை திராவிட முன்னேற்ற கழக தலைமை அலுவலகமான கலைஞர் இல்லத்தில் திமுக நிர்வாக குழு கூட்டம் கழக துணை அவைத் தலைவர் சீதா வேதநாயகம் தலைமையில் மாநில அமைப்பாளர் எம். ஏ. சுப்பிரமணியன், முன்னாள் முதலமைச்சர் ஜானகிராமன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. மாநில துணை அமைப்பாளர்கள் எஸ். பி. சிவக்குமார், ராஜாராமன், பொருளாளர் அனிபால் கென்னடி, தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் திருநாவுக்கரசு, சோமசுந்தரம், முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் சிவா, தலைமை மகளிரணி பிரச்சார குழு செயலாளர் நளினி சாரங்கன் ஆகியோர் கலந்து கொண்ட கூட்டத்தில் கழக தலைவர் கலைஞரின் 90வது பிறந்த நாளை புதுவை மாநில திமுக சார்பில் சிறப்பாக கொண்டாடுவது குறித்தும், தேர்தல் நிதி வசூல், கழக பொருளாளர் ஸ்டாலின் புதுவை பாராளுமன்ற தொகுதி செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு வருகை தர உள்ளது குறித்தும் மற்றும் வருகை தரும் ஸ்டாலினுக்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பது, கழக வளர்ச்சிப் பணிகள் போன்றவை குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. புதுவை கதிர்காமம் கதிர்வேல் சுவாமி கோவிலில் நடைபெற்ற 108 பால்குட அபிஷேகத்தில் முதல்வர் ரங்கசாமி, மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை கதிர்காமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கதிர்வேல் சுவாமி தேவஸ்தானத்தில் ஸ்ரீ சுப்பிரமணிய அவதார வைகாசி விசாக 108 பால்குட அபிஷேக 108 சங்காபிஷேக வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு காலை ஸ்ரீ கதிர்வேல் சுவாமிக்கு 108 சங்கு ஸ்தாபனமும் சிறப்பு பூஜையும் நடைபெற்றதை தொடர்ந்து 108 பால் குடங்களை பக்தர்கள் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்திலிருந்து மாடவீதி உலாவாக எடுத்து வந்து ஆலயத்தை அடைந்தனர். தொடர்ந்து ஸ்ரீ கதிர்வேல் சுவாமிக்கு மகா அபிஷேகமும் 108 பால்குட அபிஷேகமும் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மகா பூர்ணாகுதியுடன் கலசம் புறப்படுதலும் 108 சங்காபிஷேகமும் மகா தீபாராதனையுடன் பிரகார உற்சவமும் விமர்சையாக நடைபெற்றது. இதில் முதல்வர் ரங்கசாமி மற்றும் என்ஆர் காங்கிரஸ் முக்கிய பிரமுகர்களும், மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், இந்திராநகர் தொகுதி பொறுப்பாளர் AKD ஆறுமுகம், VP சிவக்கொழுந்து, VP ராமலிங்கம் உள்ளிட்ட காங்கிரஸ் பிரமுகர்களும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்ட விழாவில் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த சிறப்பு வைபவத்திற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுவை உழவர்கரையில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டி பரிசளிப்பு விழாவில் திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் IG வீரராக கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். புதுவை சூப்பர் லீக் PLDR ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்திய 4ஆம் ஆண்டு மாபெரும் கிரிக்கெட் போட்டியின் பரிசளிப்பு விழா உழவர்கரையில் நடைபெற்றது. PLDR ஸ்போர்ட்ஸ் கிளப் நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் திமுக மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் IG வீரராக சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு தொகையையும் கோப்பையையும் வழங்கி பாராட்டினார். சுமார் 16 அணிகள் பங்கேற்ற இப்போட்டியில் உழவர்கரை பிளாஸ்டர் பாய்ஸ் அணி முதலிடத்தை பிடித்த நிலையில் மேலும் 2 அணிகள் அடுத்தடுத்த இடங்களை கைப்பற்றி பரிசுகள் பெற்றன. உழவர்கரை திமுக நிர்வாகிகள் ராஜகுரு, சவுந்தரராஜன், ஈஸ்டர், ஹரி, ரமேஷ், ஜெயபிரகாஷ், வில்லியனூர் தொகுதி இளைஞரணி துணை அமைப்பாளர் ஆனந்த், ரெட்டியார்பாளையம் பாலமுருகன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள், கிரிக்கெட் அணி வீரர்கள் பலர் விழாவில் கலந்து கொண்டனர். புதுவை அஜந்தா சிக்னலில் கட்டுப்பாட்டை மீறி கார் ஒன்று பூக்கடைக்குள் புகுந்ததால் 2 பேர் காயமடைந்தனர். சென்னையிலிருந்து வாலிபர் கவின் மற்றும் 6 பேர் புதுவை நோக்கி காரில் வந்து கொண்டிருந்தனர். புதுவை அஜந்தா சிக்னல் அருகே திரும்பிய போது காரை ஓட்டி வந்த கவினின் கட்டுப்பாட்டை மீறி கார் தாறுமாறாக ஓடி சாலையோரத்தில் இருந்த பூக்கடைக்குள் புகுந்தது. அதனை கண்டு கடையில் பூ வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் தலை தெறிக்க தப்பி ஓடி உயிர் பிழைத்தனர். இருப்பினும் இந்த சம்பவத்தில் சாலையில் நடந்து சென்ற சூசைராணி, முருகன் ஆகியோர் காயமடைந்தனர். மேலும் காரும் சேதமடைந்தது. விபத்தை கண்ட பொதுமக்கள் ஓடி வந்து காயமடைந்த 2 பேரையும் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டு போக்குவரத்து போலீசாருக்கு விபத்து குறித்து தகவல் தெரிவித்தனர். உடனடியாக போக்குவரத்து போலீசார் விரைந்து வந்து காரை பறிமுதல் செய்து தப்பி ஓட முயன்ற கவின் உள்பட 6 பேரை மடக்கி பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பட்டப்பகலில் போக்குவரத்து அதிகம் உள்ள இடத்தில் கார் கடைக்குள் புகுந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை பல்கலைக்கழகத்தின் முதுநிலை படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வு பெதிசெமினார் பள்ளி உள்ளிட்ட பல்வேறு மையங்களில் நடைபெற்றது. புதுவை பல்கலைக்கழக 2013-2014 கல்வி ஆண்டிற்கான 62 முதுகலை படிப்புகள், 57 PhD படிப்புகள், 1 முதுகலை டிப்ளமோ படிப்புகள் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பம் மார்ச் 15ஆம் தேதி முதல் ஏப்ரல் 15ஆம் தேதி வரை விநியோகிக்கப்பட்டது.
இந்தியா முழுவதிலுமிருந்து 50,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அதில் 47,203 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அதற்கான நுழைவுத் தேர்வு நாடு முழுவதும் 33 மையங்களில் இன்று 24ஆம் தேதி துவங்கியது. அதன்படி புதுவையில் பித்திசெமினார் பள்ளி, தாகூர் கலைக்கல்லூரி உள்ளிட்ட மையங்களிலும் நுழைவுத் தேர்வு நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்று தேர்வு எழுதினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.